சூதாட்டம் வேணான்னு சொன்ன அந்த காலத்தை காட்டிலும் கூட இன்னைக்கு பசங்க இல்ல ஒவ்வொரு நடிகர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையில நீங்க எல்லாம் ரம்மி விளையாடுங்க, நீங்க எல்லாம் ரம்மி விளையாட அவனை உசுப்பேத்தி அவனையே ரணகாலமாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு ராஜபாளையத்துல அப்பாவுக்கே தெரியாம ஒரு பையன் அவங்க அப்பா செல்போனை எடுத்து ரம்மி விளையாண்டு கிட்டத்தட்ட அவருடைய அப்பாவுடைய வங்கி கணக்கில் இருந்து 17 லட்சம் ரூபாய் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. நம்ம ஒண்ணுமே செலவு பண்ணவே இல்லையே, வீட்டுக்கு எந்த செலவும் பண்ணல, நம்ம மனைவி எந்த செலவும் பண்ணவே இல்லையே, அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய 17 லட்சம் ரூபாயை யாரு எடுத்தார்னு அவர் போய் கேஸ் கொடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவருடைய பிள்ளையே செல்போன்ல ரம்மி விளையாண்டு அப்பா வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சேர்த்த 17 லட்சம் ரூபாயை விளையாட்ட அவன் வாழ்க்கையில தோக்குறான்னு சொன்னா இந்த ஜென்சி தலைமுறையால பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன், அவஸ்தையா இருக்குமா ஆனந்தமா இருக்குமானா ஒரு சில விஷயங்களை வேணா அவங்க ஆனந்தம்னு போய் சொல்லிட்டு போலாம். நடுவர்களே இப்ப சொன்னாங்கல்ல எங்களுக்கெல்லாம் பொண்ணே கிடைக்கல, கேட்டா 90s கிட்ஸு இல்லையா, பெஸ்டின்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறீங்க, விரும்பி வந்தா டேக் கேருங்கிறீங்க, விரும்பாம போனா டோன்ட் கேர்னு போயிட்டே இருக்கீங்க. இதை கூட நான் ஏத்திக்கிறேங்க. ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாடை கூட இன்னைக்கு நம்ம மறந்துட்டு ஒரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் ஓகே இல்லையா, இன்னொரு பொண்ணை காதலிக்கலாம் அவளும் நம்மளுக்கு ஓகே இல்லையா. என் தம்பி சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஏறி நின்னா அந்த இருக்கிற நேரத்தில் கடலை போட்டு ஓம் பஸ் வந்தா நீ ஏறிப்போ, ஏன் பஸ் வந்தா நான் ஏறி போறேன்னு இதை போய் ட்ரெண்டிங்கா சொல்லக்கூடிய இந்த தலைமுறை கிட்ட இதை கூட நான் ஜாலியா ஏத்துட்டு போயிட்டே இருக்கேன் சார். இன்னைக்கு பெண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆண் பிள்ளையவே திருமணம் செய்யக்கூடிய ஒரு கேவலமான ஓரினை சேர்க்கை என்ற வாழ்க்கையை இன்றைய தலைமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஜென்சி தலைமுறையால் நிச்சயம் ஆனந்தம் கிடையாது, அவஸ்தையே என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.